வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி: அன்பை கொடுக்கவும் பெறவும் முடியுமா? அன்பை கொடுக்க முடியுமா? அன்பை பெற முடியுமா? பெற முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, அதுவே பெரிய மாயைதான். நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். அன்பை பெற முடியுமா என்று கேட்டால், அன்பு என்பது கொடுக்கப்படுவது அல்ல. அன்பு என்பது ஒரு இருப்பு. அது இயல்பாக நம்மிடம் நிறைந்து நீடித்ததாக இருக்கக்கூடியது. அன்பாக இருக்கத்தான் முடியும், அதை உணரத்தான் முடியும். வெறுப்பு என்பதை நீக்கிவிட்டால் அன்பு என்பதை நாம் உணர முடியும். அன்பு என்பது கொடுக்கக்கூடியது அல்ல. நான் அன்பை கொடுக்கிறேன் என்று யாரும் சொல்வதில்லை. மக்கள் அன்பை பற்றி பொதுவாகவே அதிகம் விவாதிப்பார்கள். அவர் உன்னிடம் அன்பாக இருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஒருவர் இன்னொருவரிடம் அன்பாக இருக்கிறாரா என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. ஒருவர் மற்றொருவருக்கு பிடித்தமான ஒரு பொருளை, ஒரு செயலை செய்துவிட்டால் அன்பாக இருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்வதெல்லாம் பெரும்பாலும் கடமை அல்லது கர்மயோகம் அடிப்படையில்தான் இருக்கும். அன்பாக இருத்தல் என்றால் நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கும் நிலை என்பதே அன்பாக இருக்கும் நிலை. மகரிஷி அருளிய இரண்டொழுக்க பண்பாடு இருக்கிறது அல்லவா? அதில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், அந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இரண்டொழுக்க பண்பாட்டினை அன்பு மற்றும் கருணை என்று குறிப்பிடுகிறோம். துரியாதீத தவம் செய்து சித்தி அடையும் பொழுது அன்பும் கருணையும் என்ற நிலைக்கு மாறுகிறோம். கருணை என்பதை வள்ளுவத்தில் அருள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு அருள் என்று சொல்வார்கள். அன்பு என்பது துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய குணம். அருள் என்பது துன்பம் போக்கக்கூடிய செயல். எனவே அருள் என்பதும் கருணை என்பதும் ஒன்றுதான். அன்புதான் அருளாக மாறுகிறது. பரிமேலழகர் என்பவர் திருக்குறள் பொழிப்புரைகளில் அருள் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவார். எப்பொழுது அன்பு அருளாக மாறுகிறதோ அவர்களிடத்தில் 6 தீய குணங்கள் என்பதே உருவாகாது. இதனை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். கருணை என்னும் அற்புத குணம் நமது மனதில் மலர்ந்து விட்டால் துன்பப்படுபவர்களை கண்டு அதனை போக்கும் செயலை செய்வோம். இந்த குணம் உள்ள ஒருவர் அமைதியாக மன நிறைவுடன் தனது வாழ்க்கையை தவமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அன்பும் கருணையும் யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடம் தீய குணங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அன்பும் கருணையும் ஓரளவிற்கு உள்ளவரிடம் அவற்றின் வெளிப்பாடு குறைவாக இருக்கும். துன்பம் போக்குவதற்காக ஒரு செயலை செய்கிறோம் என வைத்துக் கொள்வோம். அந்த செயல் சரியாக நிறைவேறாத பொழுது ஒருவருக்கு கோபம் வருகிறது. ஓரளவுக்கு பக்குவப்பட்டவர்களிடம் கூட இது போன்ற கோபங்கள் வரத்தான் செய்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு: அன்பை கொடுக்க முடியுமா, பெற முடியுமா? நமது புற வாழ்க்கை என்ற வாழ்க்கையிலே நாம் கொடுத்தல் பெறுதல் என்ற ஒரு 2 நிலைகளை அடிக்கடி பார்க்கிறோம். அகவாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதே இன்று பெரும்பாலான சமுதாயத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை.
அந்த அக வாழ்க்கை என்பதில் கொடுத்தலோ பெறுதலோ என்பது கிடையாது. அங்கு உணர்தல் என்பது மட்டும்தான் அக வாழ்க்கை. அப்போ கொடுத்தல் பெறுதல் என்பதில் இது பொருள் நிலையில்தான் கொடுத்தலும் பெறுதலும் என்பது இங்கு பகிரப்படுகிறது சமுதாயத்தில். இந்த பொருள் வாழ்க்கை என்று சொல்லுகிற இந்த புற வாழ்க்கையில் எதற்காக எதை கொடுக்க வேண்டும்? கொடுத்தல் என்று சொல்லுகிறோமே அந்த வார்த்தை, எதற்காக எதை கொடுக்க வேண்டும் மனிதர்கள்? இப்போ ஐயறிவு விளங்கினங்கள் வரை இந்த கொடுத்தல் பெறுதல் என்று ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி எதுவும் இல்லை. புற வாழ்க்கையில் கூட கொடுத்தலும் பெறுதலும் என்பது அங்கு இல்லை. இப்போ ஏன் என்று சொன்னால், இந்த கொடுத்தல் அப்படின்னு சொன்னால் பொருளை தான் கொடுத்தல் என்று சொல்லுகிறோம். எதற்கு? துய்ப்பதற்கு. ஒரு துய்ப்பதற்கு கொடுத்தல் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னாலே எப்பொழுது கொடுக்க முடியும்? அது உங்களிடத்தில் இருந்தால் அதை கொடுக்க முடியும். உங்களிடத்தில் இருந்தால் என்று சொன்னால் அதை எதற்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் அது உங்களிடத்தில் இருக்கிறது? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன் அது உங்களிடத்தில் இருக்கிறது? அப்போ என்ன பண்ணுறோம்? இது என்னுடையது என்று பல பொருள்களை நாம் உரிமை கொண்டாடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் அந்த பொருள் என்னிடத்தில் என்னுடையதாக இருந்தால்தான் அதை கொடுத்தல் என்ற ஒரு வார்த்தை அடிப்படையில் அது செயல்படும். மனிதன் மட்டும்தான் என்ன செய்கிறான்? அவனிடம் இருக்கக்கூடியது என்னுடையது என்று சொல்லி அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். பெறுதல் என்று சொன்னால் என்னிடம் இல்லை, இது அவரிடம்தான் இருக்கிறது, நான் அவரிடம் பெற வேண்டி இருக்கிறது. அப்போ அவர் உரிமையாக்கி வைத்திருக்கக்கூடியதை நாம் பெறுகிறோம். அப்போ இந்த இடத்தில் உரிமை கொண்டாடுவது என்ற ஒரு வார்த்தை இதில் முழுமையாக அதில் அடங்குகிறது. அப்போ அப்படி இல்லை என்று சொன்னால் கொடுத்தலும் கிடையாது, பெறுதலும் கிடையாது. இப்போ எதை என்னுடையது என்று சொல்லுகிறோம்? இந்த இயற்கையில் இந்த இறைநிலையால் கொடுக்கப்பட்டதை, சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, படைக்கப்பட்டதை என்று சொல்லுகிறார்கள். இது வெளிப்பட்டதை, இயற்கையின் வெளிப்பாடாகி இருக்கக்கூடிய அந்த இயற்கை இருப்பை, அதைத்தான் நாம் என்னுடையது என்று ஆக்கிக்கொள்கிறோம். அந்த என்னுடையது என்று ஆக்கிக்கொண்ட பிறகுதான் கொடுத்தல் என்பது வருகிறது. இப்போ என்னுடையதாக ஆக்கிக்கொள்வது என்பது வேண்டும். இயற்கையில் எதை என்னுடையதாக்கிக் கொள்கிறோம்? இயற்கையின் வளங்களை என்னுடையதாக்கிக் கொள்கிறோம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நமது தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு, இயற்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை என்னுடையதாக்கிக் கொள்ளலாம். அதில் தவறில்லை. இயற்கை அப்படிதான், இயற்கை நீதி அப்படிதான் சொல்லுகிறது. இயற்கையின் வளங்களை, அந்த இயற்கை துன்பம் என்ற நிலையை போக்குவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்னுடையதாக ஆக்கிக்கொள். சரி, அந்த அளவுக்கு இயற்கையில் இருக்கக்கூடியதை என்னுடையதாக ஆக்கிக்கொண்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
அதை நீங்கள் கொடுக்க முடியுமா? அதை கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டீங்க. யாரும் கொடுக்க மாட்டோம். ஏன்? என்னுடைய தேவை என்பதற்காக இருக்கும் பொழுது அதை நாம் கொடுக்க மாட்டோம். ஏன்? தேவைக்காக எடுத்திருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பசிக்காக நீங்கள் சாப்பிட்டீங்க. பசிக்காக எதை சாப்பிட்டீங்க? இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எடுத்து சாப்பிடுகிறோம். என்னுடைய தேவை முடிந்து விட்டது. என்ன செய்கிறோம்? எடுப்பதை நிறுத்தி விடுகிறோம். அப்போ அதற்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் எங்கே இருக்கிறது? அது இயற்கையில் அப்படியே இருக்கிறது. வேறு ஒருவர் அவரது தேவைக்கு அதை எடுத்துக்கொள்ளட்டும், அவ்வளோதான். அப்போ அதை அப்படியே அங்கேயே விட்டு விடுவோம், தேவைக்கு மட்டும் எடுத்தால். இப்பொழுது அந்த தேவையை மீறி எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுக்கக்கூடியது தான் என்னுடையது என்று ஆக்கிக்கொள்கிறோம். சரி, இதை உணவில் இப்படி சொல்லலாம். இதோ உடை, இருப்பிடம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுவும் அப்படி என்னுடையது என்று நம்ம வைத்துக்கொள்கிறோமே. ஆம், இப்போது அதை புறத்தில் வைத்திருக்கிறோம். உணவை நாம் என்ன பண்ணுகிறோம்? உண்டு விடுகிறோம். அது உடலுக்குள்ளாக சென்று விட்டது. ஆனால் இந்த தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கான தேவைகளை மட்டும் என்ன செய்கிறோம்? புறத்தில் வைத்திருக்கிறோம். அப்போ புறத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது தேவை என்பதின் அளவில் நாம் வைத்துக்கொண்டு அது என்னுடையது, என்னுடையது, என்னது உடைமை என்று சொல்கிறோமே. இப்போது அது என்னுடைய துன்பம் போக்குவதற்காக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது வேறு. எனக்கு பின்னால் ஒரு காலத்தில் பயன்படும் என்பதற்காக என்னிடம் இருக்கிறது என்பது வேறு. அப்போ அந்த உணவு பொருள்களாக வைத்திருக்கிறோம். வைத்துக்கொண்டு என்னுடையது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகிறது? அங்கே இன்னொருவருக்கு தேவை என்பதற்கே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல தான் கொடுத்தலும் பெறுதலும் என்பது வருகிறது. ஆனால் ஐந்தறிவு ஜீவன் வரை இயற்கை தேவையின் அளவில் மட்டும் எடுத்து மற்றதை அப்படியே அங்கேயே விட்டு செல்வதால் அங்கு எந்த விலங்கினமும் கொடுத்தல் பெறுதல் என்பது இருக்காது. அதை எங்கே பார்க்க முடியும்னா, ஒரு பறவை குஞ்சு பொரித்து அந்த குஞ்சு தனது தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளரும் வரை அந்த தாய் பறவை அந்த குஞ்சு பறவைக்கு கொடுக்கும். அதான் கொடுத்தல். அப்போ அதே போல் இங்கும் மனிதர்களிடமும் அதை அப்படியே நாம் பார்க்கலாம். இப்போ கொடுத்தல் என்பது எங்களுக்கு கடமை என்ற அடிப்படையில் கொடுத்தல் என்பது இருக்கும். அது எப்போ? தனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பொருள் ஈட்டக்கூடிய அளவுக்கு வளரும் வரை குழந்தைகளுக்கு கொடுத்தல், வயதான பெரியவர்களுக்கு கொடுத்தல். இப்போ இந்த இடத்துல அந்த கொடுத்தல் பெறுதல் என்பது உண்டு இந்த பொருள் நிலையிலும். அப்போ அதுவும் என்ன கொடுத்தல்? அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளை கொடுத்தல் பெறுதல் என்று ஆகிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் இங்கு கொடுத்தல் பெறுதல் என்பது அப்படியே இருக்கிறது. பாருங்கள், இயற்கை வளத்தை எடுத்து பதுக்கி வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கிறான்? அதை புகழுக்காகவும் அதிகாரத்துக்காகவும், பொருள் புகழ் அதிகாரம் இப்படி புலனின்பம் இப்படித்தான் அதை கொடுக்கிறான். அப்போ இந்த வேலையை செய்வது மனிதன் மட்டுமே. இப்படி கொடுத்து பெற்று பழகிய மனிதன் எதை கொடுப்பது எதை பெறுவது என்பதை
அவன் அந்த பழக்கத்தின் மயக்கத்தின் காரணமாக என்ன சொல்லுகிறான், அன்பையும் கொடுக்க முடியும் பெற முடியும் என்று இவன் ஒரு மயக்க நிலையில் அதை எண்ணுகிறான். இப்பொழுது பாருங்கள், கொடுக்கக்கூடியதும் பெறக்கூடியதும் என்பது இந்த இயற்கை வளங்கள் என்று சொல்லக்கூடிய புறப்பொருள்கள் மட்டுமே. அதுதான் கொடுக்க முடியும் பெற முடியும், புறப்பொருள்களை மட்டும்தான். சரி, உணர்வுகளை கொடுக்க முடியுமா பெற முடியுமா என்று கேட்டால், உணர்வுகளிலே கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய உணர்வு என்று ஒரே ஒரு உணர்வை மட்டும்தான் நாம் சொல்லுகிறோம். அது என்ன என்று சொன்னால், துன்பம் என்ற ஒரு உணர்வு. துன்பம் என்ற உணர்வை கொடுக்கவும் முடியும் பெறவும் முடியும். இது எங்கு இருக்கிறது என்று பாருங்கள். இந்த துன்பம் என்ற உணர்வை கொடுப்பது பெறுவது என்பது எங்கு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் இதுவரை சிந்தித்து கொண்டிருந்தோமே, அதுதான் அடிப்படை காரணம். என்ன? இவன் இயற்கையின் வளத்தை எடுத்து வைத்து கொண்டான், பதுக்கி வைத்து கொண்டான். அதுதான். அதை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னாலே அது இந்த பிற உயிர்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இல்லையே, நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லையே, துன்பம் கொடுக்கவே இல்லையே, நான் எடுத்து தானே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால, நீ எடுத்தாலே அது துன்பம் கொடுத்தல் என்று ஆகிவிடுகிறது. இப்போ இயற்கை வளத்தை அப்படியே இடத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஒருத்தருக்கு இல்லாமல் போகுது. இப்போது மழை பெய்கிறது. மழை பெய்யக்கூடிய அந்த நீர் மலையிலிருந்து ஓடி வந்து ஆறாக ஓடுகிறதே, அது நிலப்பரப்பில் எவ்வளவு தூரம் ஓடி அது கடலை அடைகிறது. கடலை அடைவதற்கு முன் அது என்ன ஆகிறது? பெரும்பாலும் அங்கு விவசாயத்துக்கு பயன்படுகிறது. இதை டேமை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட் சொல்லுது. அப்போ என்னாச்சு? இப்போது மழை இயற்கையிலிருந்து பெய்ததப்பா, அதை நாங்கள் தேக்கி வைத்து கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் எடுத்து வைத்து கொண்டீர்கள். இப்போது ஆனால் அது என்ன ஆகிறது? இங்கு அதை தாண்டி விவசாயம் செய்பவர்களுக்கு அந்த தண்ணீர் வரவில்லை. இங்கே எல்லாருக்கும் துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அதை எடுத்து வைத்தவர்கள் இவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்களா என்று கேட்டால், சாதாரண பார்வையில் அவங்களுக்கு பேஞ்சது அவங்க தேக்கி வச்சுட்டாங்கப்பா, அவங்க உங்களுக்கு எங்கே துன்பம் கொடுத்தாங்க? அவங்க எடுத்து வைத்திருப்பது என்பதே இங்கு துன்பம் கொடுப்பது என்று தான் ஆகிறது. அதுதான். அப்போ துன்பத்தை தனியாக போய் கொடுக்கறது, நம்மெல்லாம் துன்பம் கொடுக்கறதுன்னா என்ன பண்ணுறோம்? யாரையாவது ஒருத்தரை போய் ஓங்கி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் துன்பம் கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, துன்பம் கொடுக்கறதுங்கிறது எங்கே தொடங்குது? இயற்கையின் வளத்தை எடுத்து எனது என்று எப்பொழுது வைக்கிறோமோ அப்பொழுதே துன்பம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ இந்த தேக்குதல், தேவைக்கு மேல் பொருளை தேக்குதல் என்பதே துன்பம் கொடுத்தல் என்று ஆகிவிடுகிறது. அதனால தான் இப்போது துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் என்று சொல்லுகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இயற்கை வளத்தை எடுக்கும் செயலை பாவம் என்று ஆகிவிட்டது. அப்படி தானே வருது? நான் ஒன்றும் கொடுக்கலையே, நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே துன்பம் கொடுப்பது தான். அப்போ இந்த கொடுப்பதும் பெறுவதும் என்ற நிலை இந்த இயற்கை வளத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் அதை. அப்போ அது கொடுப்பது பெறுவதுங்கிறது பொருள்களில் இந்த கடமை என்ற அடிப்படையில் மட்டும்தான் இருக்க வேண்டும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. இதுதான் இயற்கை நீதி. ஆனால் உலகத்தில் அப்படி இருக்கிறதா? இல்லை. சரி, அப்போ இந்த துன்பம் என்பதைத்தான் கொடுக்க முடியும் பெறவும் முடியும்.
இதற்கு காரணமே நாம் இயற்கை வளம் என்ன சொல்லுகிறது, இது எல்லோரும் தன் தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அவ்வளோதான். இப்போது மேலேருந்து இறைவன் ஒரு 10 ஆப்பிளை போடுறார். மரத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு 10 பேருக்கு 10 ஆப்பிள் கொடுக்குறார். இவர் 10ல் 9 ஆப்பிளை சாப்பிட்டுட்டு ஒரு ஆப்பிளை மட்டும் கீழே போட்டு 10 பேரும் 9 பேரும் பிரித்து எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஆப்பிளை கீழே போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது என்னாச்சு, இயற்கை கொடுத்தது 10, 9 எடுத்து வச்சுட்டு 1 எடுத்து பிரிச்சுக்குங்கன்னு போடுறாரு. அப்போ இந்த 9 பேருக்கு என்ன கிடைச்சிது, எவ்வளவு இயற்கை துன்பம் போக்கப்பட்டது. இவருக்கு அந்த இயற்கை துன்பத்துக்கு போக்குனது போக எக்ஸஸாக சாப்பிட்ருக்கார். அப்போ என்னாச்சு, துன்பம். அப்போ தேவையை மீறி இந்த இயற்கையிலிருந்து எடுத்தாலே அது துன்பம் கொடுத்தல் என்றாகிறது. சரி, இந்த எடுத்தல் கொடுத்தல் என்பதை இந்த அளவில் நாம் புரிந்து கொள்வோம். இப்போது அன்பை கொடுக்க முடியுமா, பெற முடியுமா என்று இன்றைய சிந்தனை கேள்வி இருக்கிறது. இப்போது துன்பம் ஒன்று தான் கொடுக்க முடியும், பெறவும் முடியும், அதுவும் இந்த பொருள் நிலையில் தான் என்று சொல்லிவிட்டோம். அன்பு என்பது பொருள் நிலையா உணர்வு நிலையா என்றால் உணர்வு நிலை. இப்போது நாம் இது நீ அகத்துக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா அங்கே பொருள் நிலை என்பதே இல்லை, அங்கே உணர்வு நிலை மட்டும்தான். அப்போ அங்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்று சொல்கிறோமே, தன்மைகள். இப்போது இயற்கையில் வெளியிலே இயற்கை வளங்கள் என்று இருக்கக்கூடியது பொருள்கள். அதை எல்லாத்தையும் இயற்கை தான் படைத்தது. இயற்கை புறத்திலே பொருள்களை எல்லாம் வளமாக படைத்த அந்த இயற்கை அகத்திலே எதை படைத்திருக்கிறது, எதை கொடுத்திருக்கிறது, அதாவது இயற்கை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இயற்கை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாருக்கும் என்ற அர்த்தம். அப்போ என்ன பண்ணுது, இயற்கை அகத்திலே என்ன கொடுக்கிறது என்று சொன்னால் தன்மைகளை கொடுக்கிறது. அது என்ன தன்மை அப்படின்னு சொன்னால், அது தன்னுடைய தன்மை அனைத்தையும் அகத்துக்குள்ளாக எல்லோருக்குள்ளாகவும் கொடுத்திருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த புறத்தில் இருக்கிறது வெளியிலிருந்து எடுக்கிறதுனால அது அதிகமாக எடுத்துக்கிறான். ஆனால் அகத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லோருடைய அகத்துக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, அதாவது நம்முடையதாக ஆகிவிட்டது. இப்போது என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்னிடம் இருப்பது அனைவரிடம் இருக்கிறது. அப்போ யாரிடமும் இவரிடம் இல்லை என்றால் கொடுக்கலாம், அவரிடம் இல்லை என்றால் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அப்படி எதுவுமே இல்லையே. இது அகத்தில் எல்லாருக்குள்ளாகவும் அந்த தன்மைகளை, இறைத்தன்மை என்ற அந்த தன்மைகளை எல்லாருக்குள்ளாகவும் வைத்து விட்ட பொழுது அங்கே எல்லாரிடமும் இருக்கிறது. அது கொடுக்கக்கூடியதாக இல்லை, பெறக்கூடியதாக இல்லை. அப்போ இந்த இயற்கை வளங்கள் என்ற புறப்பொருள்கள் மட்டும்தான் இப்படி எடுத்து வைக்கக்கூடியதாகவும் கொடுக்கக்கூடியதாகவும் பெறக்கூடியதாகவும் நாம் மாற்றிக்கொண்டோம். அப்போ இந்த புறப்பொருள்கள் சம்பந்தப்பட்டு அதில் வரக்கூடிய உணர்வு தான் துன்பம். அதனால தான் வாழ்க்கை இன்பம் துன்பம் என்ற இரண்டுக்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த இன்பம் என்பது கூட எந்த இடத்தில், அந்த துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அந்த இடத்துல கூட அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு பொருள் என்று ஒன்று வருகிறது அல்லவா. அந்த பொருள் சம்பந்தப்பட்டு அதில் உணர்கிற உணர்வுகள் என்பது இன்பம் துன்பம். அதை கடந்து நாம் நம்முள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள் என்று பார்த்தால் அது முழுக்க இறைத்தன்மை. இறைத்தன்மை என்பது என்ன, அன்பு.
அன்பு என்பதுதான் தெய்வம், அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்போ அந்த இறைத்தன்மை அது எல்லோரிடமும் இருப்பாக இருக்கிறது. அப்போ அதை கொடுக்க வேண்டுமா, பெற வேண்டுமா என்று கேட்டால் அது இல்லை என்றால் தானே அதை பெற வேண்டும். இப்போது இந்த இடத்தில் அன்பாக இருத்தல் அது ஒரு தன்மை, அது ஒரு தன்மை. அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா அது யாருக்கும் துன்பம் கொடுக்காது. அந்த அன்பு என்ற தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த தன்மை வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது என்ன ஆகும்னா, இயற்கையின் வளத்தை தேவையின் அளவில் எடுத்துக்கொண்டு அதற்கு மேல் நாம் எடுக்க மாட்டோம். அப்போ ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கார், அவர் அன்பாக இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க மனிதர்கள், அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கொடுத்தாருன்னா அவர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அவர் எடுத்து வைத்திருக்கும் பொழுதே அங்கே அன்பாக இல்லை. அப்போ அன்பு என்பது ஒரு இயல்பாக எல்லோரிடமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போது இந்த புற வாழ்க்கையில் வாழ்ந்து இதில் நாம் பல வெறுப்புகளை உருவாக்கி உள்ளே பதிந்து வைத்திருக்கிறோம். இந்த வெறுப்புகளெல்லாம் அந்த நமக்குள்ளாக இயல்பாக இருக்கக்கூடிய அன்பை, எல்லோரிடமும் இருக்கக்கூடிய அந்த அன்பை மறைக்கிறது. அப்போ அந்த வெறுப்பு நீங்கிய இடத்தில் அன்பு என்பது எல்லோருக்குள்ளாகவும் வெளிப்படும், தெரியும், அதை நாம் உணர முடியும், அவ்வளோதான். அப்போ இந்த அன்பு என்பது நாம் துன்பம் கொடுக்காது இருத்தல் என்று சொன்ன இயல்பாக இருத்தல், தன்னுடைய இயல்பிலே இருத்தல். அப்போ தன்னுடைய இயல்பில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் மற்றவர் எல்லோரும் அதே நிலையில் இருக்க முடியும். இப்போது இந்த தேவைகள் பூர்த்தியாகிவிட்ட பிறகு எல்லா விலங்கினங்களும் எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியாகத்தானே இருக்கிறது. அதில் யாராவது வேறுபாடு பார்க்க முடிகிறதா? இல்லை. இங்கு தேவை நிறைவேறிய பிறகு எத்தனை வகையான ரூபங்கள், உருவங்கள், மாற்றம், மனிதனிடம் எத்தனை வெறுப்பு உணர்வுகள், இதெல்லாம் மனிதனிடம்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவன் என்ன செய்கிறான், அந்த பொருள் நிலையில் ஒருவன் அதை எடுத்து வைத்துக் கொள்கிறான், அதை மற்றவன் பார்க்கிறான். இதில் அந்த வெறுப்பு உணர்வு என்பது, ஏக்க உணர்வு என்பது, பெருமை உணர்வு, பொறாமை உணர்வு, இப்படி பல உணர்வுகள் இங்கு தோன்றுகிறது. அப்படி வரும்பொழுது தான் இவையெல்லாம் தான் எப்படி மாறுகிறது, கவலையாக, கோபமாக, பயமாக, துக்கமாக, இப்படி பல்வேறு உணர்வுகளாக, பொறுமையாக, அதாவது பெருமையாக, பொறாமையாக, இப்படியெல்லாம் மாறுகிறது. இது எல்லாமே நமக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய உணர்வுகளாக இருக்கிறது. ஆனால் நம்முள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ற ஒரு தன்மை நம் அனைவரிலும் இருக்கக்கூடிய, நம் அனைவரிலும் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்திலும் அந்த அன்பு என்பது தன்மையாக இருக்கிறது. அப்போ இதை தன்மை என்று தான் சொல்ல வேண்டும், இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை. இதை கொடுக்க வேண்டியது, பெற வேண்டியது என்று கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. இப்போ கொடுக்கக்கூடியது, பெறக்கூடியது துன்பம் என்று சொல்கிறோமே, துன்பம் என்ற உணர்வையாக நாம் கொடுக்கிறோம், துன்பம் என்ற உணர்வையாக கொடுக்கிறோம். இப்போது ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த துன்பத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வாங்க முடியுமா? அப்படி இல்லை. துன்பத்தை கொடுக்கறது, துன்பத்தை கொடுக்கவும் முடியும், பெறவும் முடியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். என்னமோ என்கிட்ட இருக்கக்கூடிய துன்பத்தை அப்படி கொடுத்துறது அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை. துன்பம் கொடுப்பது என்றால் அது எப்படி ஆகிறது, எல்லாமே இந்த பொருள் நிலையில் தேவை என்பதை என்ன பண்ணுறோம், அதை
நாம் எடுத்து வைத்து கொண்டால் சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்ற நிலை வருகிறது. அதற்கு மேல் இன்னொரு மனிதனுடைய உடலை வருத்துகிறோம், மனதை வருத்துகிறோம் அல்லவா, துன்பத்தை கொடுத்து அப்படின்னு. எதுக்காக? இந்த பொருளுக்காகத்தான் இந்த வருத்துதல் இதெல்லாமே நடக்குதே தவிர, தேவை என்பதின் அளவில் எனக்கு பொருள் இருக்கிறது, தேவை நிறைவேறிவிட்டது, அதற்கு மேல் எனக்கு பொருள் தேவையில்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், இரண்டொழுக்க பண்பாட்டில் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்கணும்? எனக்கு தேவை நிறைவேறிவிட்டது, நான் ஏன் கொடுக்கணும்? தேவைக்கு மேல் பெருக்கி தேக்க வேண்டும் என்றால் தான் கொடுக்கணும், இல்லாட்டி இல்லை. இப்போ மகரிஷியினுடைய வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை புரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். மனித வாழ்க்கை யாருக்கும் யாரும் துன்பமே கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் அந்த நிலைக்கு ஆகிவிடும். ஆக இந்த துன்பத்தை கொடுத்தல் என்பது உடலுக்கோ மனதுக்கோ கொடுக்கிறது மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாம் எடுத்து வைத்துக் கொள்வதும் துன்பம் கொடுப்பது தான். ஆக இது பொருள் நிலையில் இருக்கக்கூடியது. ஆனால் உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அன்பு என்பது எல்லோரிடமும் இருக்கிறது. நாம் கொடுத்து அங்கே பெற வேண்டிய அவசியமில்லை. ஆக இயற்கையின் வளங்களை புறத்தில் வைத்திருந்து எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வைத்திருந்த அந்த இயற்கை அன்பு என்ற தனது தன்மையை எல்லோருடைய அகத்துக்குள்ளாகவும் வைத்துவிட்டது. அதுவே உள்ளே வைத்து விட்டது. அப்போ யாரிடமும் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ அன்பு என்பது அது ஒரு இறைத்தன்மை, எல்லோரிடம் இருக்கக்கூடிய தன்மை. ஆக அதை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது என்று சொல்வதை விட அதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பெற வேண்டிய அவசியமும் இல்லை. அது இருப்பாக இருக்கிறது, அதில் இருந்தால் போதும். அப்போ அன்பாக இருப்பதற்கு என்ன வேண்டும்? ஒரே ஒரு தத்துவம் தெளிவாக வேண்டும். என்ன தத்துவம்? வாழ்க்கை தத்துவம். இது தெளிவாக இருந்தால் அன்பாக இருக்க முடியும். தனது தேவைகளை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொண்டு நாம் அப்படியே இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் அன்பாக இருத்தல். அந்த இடத்துல யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பொருள்களை அவரவர் தேவைக்கு எடுத்துக்கொள்வார்கள். இந்த நிலை எப்பொழுது வரும்? இப்போ என்னாச்சுன்னா, இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுறதுங்கிற ஒரு நிலையில் ரொம்ப விஞ்ஞானத்தின் வளர்ச்சி உச்சத்துக்கு போயிட்டதுனால இங்கே என்னாச்சு, இந்த பொருள் வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போது இயற்கை வளத்தை இங்கே ஒரு தட்டை கூட குறையான்னு வச்சிருக்கிற உயிரினம் என்று மேலிருந்து இறைவன் பார்க்கிறான். மனிதர்களிடம் மட்டும்தான் அப்படி இருக்கிறது, விலங்கினங்களிடம் அப்படி இல்லை. விலங்கினங்களுக்கு இருக்கக்கூடியதையும் மனிதன் எடுத்து வைத்து கொண்டான். அப்படிதான் ஆகிவிட்டது. சில இடங்களில் பாருங்கள், மனுஷன் எல்லாத்தையும் பறிக்கிறான், விலங்கினங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் அது ஊருக்குள்ளே வருது. அப்போ இந்த நிலையை பார்க்கிறோம். ஆக மனிதன் பதுக்கல் என்பதில் ரொம்ப முற்றிய நிலைக்கு சென்று விட்டதனால் அவனிடம் அந்த அன்பு என்ற தன்மை வெளிப்படாமல் வெறுப்பு என்ற தன்மை தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் அன்பு என்பது இருக்கிறது. அன்பாக இருக்க தவறுகிறான் மனிதன். ஒரு மனிதனை அன்பாக இருப்பதற்காக கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ஆன்மீக பயிற்சி. நான் ஆன்மீகவாதி, நான் ஆன்மீக பயிற்சியாளன், ஆன்மீகமாக வாழ்பவன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் அன்பாக இருக்க வேண்டும். அவன் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. இருக்கிறதா? ஆன்மீக அமைப்புகளில் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறார்களா? ஆன்மீகம் என்று சொல்பவர்கள் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறார்களா? அவர்கள் தேவைக்கு மேல் பொருளை தேக்குகிறார்களா? இதை எல்லாத்தையும் சிந்தனை செய்து பார்த்தால் யார் உண்மையான ஆன்மீகம் என்பதில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தால் இப்பொழுது ஆன்மீகத்தில் வாழ்பவர்களை உலகில் தேட வேண்டியதாக இருக்கும். சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.